ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நியூஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்மளோட இன்ஸ்டாகிராமில் மோஸ்ட் ரிக்வெஸ்டட் என்னோட ஸ்டைல் சியா சீட்ஸ் புட்டிங். லாஸ்ட் வீக் இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ரீல் போட்டிருந்தேன். இன்ஃபேக்ட் இன்னும் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். அதில் என்ன போட்டிருந்தேன்னா, நம்ம ஒரு ஹோட்டல் போகிறதே அந்த ஹோட்டலில் நம்ம போய் வெறும் கார்ப்ஸ் லோடட் மீல் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் லோடட் ஒரு சியா புட்டிங் எடுத்துக்கோங்க. இதை சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களோட மீல் வந்து பேலன்ஸ்டாக மாறும்னு சொன்னேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. நிறைய ரிக்வெஸ்ட் வந்ததுனால சரி நம்ம யூடியூப்பில் கொஞ்சம் டீட்டெயில்டாக போடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ போடுறேன். யூஸ்வலாக என்னோட எல்லா ரெசிபிஸ் அதாவது கத்திரிக்காய் கறி, வெண்டைக்காய் கறி எதாக இருந்தாலும் டாட் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பேன். ஏன்னா அதெல்லாம் ரெசிபிஸ். பட் இது வந்து ஒருத்தரோட டயட்ரி ரிக்வயர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் சாப்பிட முடியும். நான் வந்து இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் குவான்டிட்டி மட்டும் உங்களோட டயட்ரி நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இந்த ரெசிபியை பொறுத்த மட்டும் நான் 2 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த சியா சீட்ஸை சுமாராக ஒரு 1.25 கப்பு ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிடுறேன். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் இதை சோக் பண்ணால் போகிறோம். ஒரு 25 நிமிஷம் கழிச்சு இது நல்லா ப்ளூம் ஆகி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வரும். இந்த சியா சீட்ஸில் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது. பட் என்னோட ப்ரோட்டீன் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு இதில் இருக்கிற ப்ரோட்டீன் போகாது. அதனால நான் இதில் ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரோட்டீன் பவுடர் பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் எல்லா ப்ரோட்டீனும் ஒத்துக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே பார்த்துட்டிங்கன்னா நான் 3 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர் ஃபஸ்ட் யூஸ் பண்ணேன். என்னோட கட்டு வந்து எதுவுமே ஒத்துக்கல. 4வது வெரைட்டி தான் ஒத்துக்குது. இந்த 4வது வெரைட்டியுமே ஒரு டயட்டிஷியனோட கைடன்ஸ் வச்சு தான் நான் எடுத்துட்டேன். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி என்ன யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு குவாலிஃபைட் பர்சன் கிட்ட நீங்கள் போய் வந்து கேட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களோட கட்டுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். அந்த ரீசன்னால நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் சொல்ல நான் வந்து ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ரோட்டீன் பவுடர் என்னோட டயட்ரி ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணும். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ரோட்டீன் பவுடர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னர் இருக்குது. அதனால் நான் ஸ்பெசிஃபிக்காக ஸ்வீட்னர் ஆட் பண்ணல. சப்போஸ் உங்கள் ப்ரோட்டீன் பவுடரில் ஸ்வீட்னர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்வீட்னர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஹனி, அது மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்வீட்னர் வந்து உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ என்னோடய ப்ரோட்டீன் பவுடரில் மாங்க் சுகர் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு மேலே நான் எந்த ஸ்வீட்டரும் ஆட் பண்ணல. இப்போ ப்ரோட்டீன் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஹெல்த்தி ஃபேட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணோம். அதுக்கு நல்லா ரோஸ்டட் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் அண்ட் சீட்ஸ் கூட உங்களோட பாடிக்கு எந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஒத்துக்கணுமோ அதை தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ், பம்கின் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ரோஸ்ட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் குவான்டிட்டி உங்களோட டயட்ரி நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ நட்ஸ் அண்ட் சீட்ஸும் இதில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரூட்ஸ். இதில் வந்து பெரிஸ் ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ பெரிஸ் ஒரு 4 பெரிஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் பொமோகிரானேட். இது ரெண்டுத்தோட பெனிஃபிட் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுங்கிறது கிடையாது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதை நான் வந்து யூஸ்வலாக வெளில போகும்போது இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். இதில் கொஞ்சோண்டு ஒரு போர்ஷன் எடுத்து ஒரு ஹோட்டல் போகிறதுக்கு முன்னாடி, எல்லா ஹோட்டல்லையும் ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் பர்ஃபெக்டாக கிடைக்கிறது இல்லை, நிறைய கார்ப்ஸ் தான் கிடைக்கிறது. ஸோ நம்ம போகிற ஹோட்டலோட மெனுவை பொறுத்து கொஞ்சோண்டு இந்த குவான்டிட்டி எடுத்து இதை முதல்ல சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு ப்ரோட்டீன் ஃபைபர் வந்து நமக்கு சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் போய்ட்டு நம்ம என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து கேட்டாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ யூடியூப்பில் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை சீக்கிரம் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon.